Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுறேன் 3 ஸ்டார் கிச்சன்ல இருந்து. இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அருமையான கச்சோரி எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கச்சோரிக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வேணும்னா 1/4 கப் மைதா மாவும் 1/4 கப் கோதுமை மாவும் சேர்த்துக்குங்க. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் போட்டிங்கன்னா கச்சோரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நான் இதில் ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். அந்த ஓமத்தை எடுத்து கொஞ்சம் உள்ளங்கையில் அப்படியே தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பொடி ஆகிடும். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஓமம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த கச்சோரிக்கு. இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. அப்போ மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். பூரிக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி மாவை பிசைஞ்சிக்கலாம். இதை கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க மாவு. இதை மூடி ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும். நான் பச்சை பருப்பு 1 கப் எடுத்து முதல்ல ஊற வச்சிட்டேன். இது வந்து 1 ஹவர் ஊறிட்டுருக்குது. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெலாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக தான் அரைக்கணும். ஃபுல்லாக அரைக்காதீங்க. இப்போ நம்ம தேவையான மசாலா பொருள் பார்த்துடலாம். சோம்பு எடுத்திருக்கேன். சீரகம், தனியா வந்து எடுத்து ஒன்றும் பாதியாக மிக்சியில் அரைச்சிருக்கேன். மிளகாத்தூள், கடலை மாவு, கரம் மசாலா, அம்ச்சூர் பவுடரு, 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, பெருங்காயம், நம்ம அரைச்ச பச்சை பருப்பு விழுது. நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிட்டேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. இது வறுக்கிறதுக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் சீரகம் 1 ஸ்பூன் போடுறேன். சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். அதிலே வந்து தனியா போடுறேன் 1/2 ஸ்பூனு. சோம்பு 1 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதை கொஞ்சம் நேரம் கலந்து கொடுப்போம். இப்போ இதில் இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஒன்றும் பாதியாக அரைச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். ரொம்ப அரைச்சிடாதீங்க, ஒன்றும் பாதியாக இருந்தாலே போதும். இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதில் நான் மிளகாத்தூள் போடுறேன் 2 ஸ்பூனு. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். பெருங்காயமும் கொஞ்சம் போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் கலந்து கொடுத்துடலாம். மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு 1/2 ஸ்பூனு. இதில் கடல மாவு போடுறேன். ஒரு 5 ஸ்பூன் போடுறேன் கடல மாவை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம்.
பாருங்கள் இந்த மசாலாவோட நல்லா இந்த கடல மாவு சேர்ந்தப்போ இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் பத்தலை. இதில் நான் அரைச்ச பச்சை பருப்பை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து கொடுக்கணும் அந்த மசாலாவோட சேர்ற மாதிரி. நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அம்ச்சூர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அம்ச்சூர் பவுட்ரு இல்லைன்னா லெமன் ஜூஸு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நம்ம மாவுலேயே கூட உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் ஒரு ஸ்பூன் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா நமக்கு உதிரி உதிரியாக வரும். அப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சின்னு தெரியும். இப்போ இது பாருங்கள், இது எல்லாம் நல்லா வறுத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் இதை இறக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சிட்றேன். இது சூடு ஆறணும். இப்போ இந்த சைடு நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த கச்சோரி வறுக்கிறதுக்கு மாவும் நல்லா ஊறிருக்கு. நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிருக்கு. மாவை சின்ன பூரி சைஸ் அளவு எடுத்து நல்லா கையில் உருட்டிக்கலாம். முதல்ல இப்போ இந்த மாவை தட்டிக்கலாம். சின்ன பூரி சைஸ் அளவு தட்டினா சரியாக இருக்கும். தரட்டின மாவை உள்ளங்கையில் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் ஸ்டஃபிங் போட்டுக்கலாம். இந்த மாவை இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இந்த ஸ்டஃபிங் போட்ட உடனே அது வெளியில் வராமல் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி ஃபுல்லாக மடிச்சுக்குங்க. இந்த மாவை கையிலே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் தரட்டணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் இன்னொன்று இதே மாதிரி செஞ்சுக்கிறேன் எல்லாமே. இந்த கச்சோரி சுடுறதுக்கு நம்ம மாவு வந்து மிதமான சூடில் தான் இருக்கணும். நான் மாவு போட்டிருக்கேன் பாருங்கள், மெல்லமாக மேலே வருது. இந்த மாதிரி தான் வரணும். இப்போது எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம கச்சோரியை போட்டுடலாம். கச்சோரி போட சொல்ல நீங்கள் கடாயில் நிறையாவும் போட்டுறாதீங்க. அதுக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நல்லா மேலே எழும்பி வரும். இந்த கச்சோரி வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். சிம்மில் வச்சு தான் இது பண்ணணும். பாருங்கள், இப்போ பபிள்ஸ் வருது பாருங்கள்.
இது இந்த மாதிரி எண்ணெய் மிதமான சூடில் இருந்தால் தான் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா கச்சோரி உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இது இப்போ தான் மொல்லமாக உங்களுக்கு எழும்பி வருது. இந்த மாதிரி பூரி மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படியே போட்டோன்னா சீக்கிரமாக எழும்பி வரும். கச்சோரி பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணாதான் இது இந்த மாதிரி உள்ளே எல்லாம் நல்லா நமக்கு கச்சோரி உள்ளெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக மேலே எழும்பி வரும். இப்போது கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா கச்சோரியும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கச்சோரியெல்லாம் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன் பாருங்கள். இதை நீங்கள் வீட்டிலே செய்யலாம் ஈஸியாக. பாருங்கள், இப்போது இது உள்ளே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு காமிக்கிறேன். இது ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கச்சோரியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.